நம்மள நிறைய பேர் நமக்கே தெரியாமல் இரவு நேரங்களில் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறு தவறு நம்முடைய வாழ்நாட்களை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வருது. தினமும் ஒரு நாள் கம்மியாக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுங்களா? நீங்க இப்பவே யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி என்னதான் இரவுகள்ல அந்த தவறை செய்யறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி தினமும் இரவு நேரங்கள்ல நீங்க மொபைல் பாக்குறதோ அல்லது தினமும் லேட்டா தூங்குறதோ கிடையவே கிடையாது. இப்ப நம்ம பேச போற விஷயம் அதை விட ரொம்பவும் ஒரு ஆழமான விஷயம். அது என்ன தெரியுங்களா? இயற்கையாகவே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு கடிகாரம் ஒண்ணு எப்பவுமே செயல்பட்டு இருக்கு. அந்த கடிகாரத்தோட வேலை என்ன தெரியுங்களா? எப்பவுமே ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம உடம்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணோம். என்ன தெரியுமா பண்ணோம்? இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, நீ தூங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, அதனால உன்னோட வேலைகள் எல்லாம் நிறுத்திட்டு நீ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இரவு 10-11 மணிக்கு மேல எங்கேயாவது ஓசியில பிரியாணி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டோட ட்ரீட் இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு ஒரு கட்டுன்னு கட்ட ஆரம்பிப்போம். இல்ல நம்மளோட வேலை பலுவின் காரணமாக கூட நம்ம இரவு 10-11 மணிக்கு மேல ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிடும் பொழுது அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? செரிமான மண்டலங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. நம்மளோட இயற்கையா இருக்கக்கூடிய அந்த கடிகாரம் நீ ரெஸ்ட் எடுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நீ ஏன் தூங்குற, இப்போ எனக்காக நீ வேலை செய்யின்ட்டு அந்த செரிமான மண்டலங்களுக்கு நம்ம ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா பலுவை அதை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவோம். அப்போ அந்த செரிமான மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய சுரப்பிகள் என்ன தெரியுமா செய்யும்? செரிமானத்துக்கு சுரக்க வேண்டிய அந்த சுரப்பிகள் எல்லாம் மிகவும் குழப்பமடைஞ்சு ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா? இந்த அழுத்தம் தான் பாத்தீங்கன்னா எல்லா நோய்களுக்கான தொடக்க புள்ளியா சொல்லப்படுதுங்க. இது எப்படி தெரியுமா பார்க்கப்படுது? மருத்துவ உலகத்துல ஒரு விஷயம் எல்லாருமே தெளிவா சொல்றாங்க. இரவு நேரத்துல நம்ம அயர்ந்து தூங்கும் பொழுதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அந்த உடம்பே தானா சரி பண்ணிக்கும். அதாவது கெட்டுப்போன செல்கள் இருந்ததுன்னா அதை உயிர்ப்பிக்கிறது, இல்லைன்னா அதை கிளீன் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம உடம்பு செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல நம்ம கிளீன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ணு அப்படின்ற ஒரு வேலையை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கிளீன் பண்ணக்கூடிய வேலையை நம்ம உடம்பு செய்யாம நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் செய்யக்கூடிய வேலையை செய்யும். அப்போ என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட செல்கள்லாம் அப்படியே தங்கிடும். இப்படி தங்கக்கூடிய செல்கள் தான் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல நம்மளுக்கு டயபெட்டிஸ் ஆவோ அல்லது வேற பிற நோய்கள் வருவதற்கான வழிகளை வகுக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்குள்ள நம்முடைய இரவு உணவை நம்ம முடிச்சிடணும். முடிச்சிட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வயிற்றிற்கும் நம்முடைய தூக்கத்திற்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் இடைவெளியாவது இருக்கணுங்க. திடீர்னு உங்களுக்கு அந்த நேரத்துல ரொம்பவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு டம்ளர் பாலை குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா எளிமையாக இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு நீங்க படுத்துடலாம். அதை விட்டுட்டு திரும்பவும் கனமான உணவுகளை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆயுளுக்கு நீங்களே வைக்கக்கூடிய ஒரு ஆப்பாக அது மாறிடும். இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்க உடம்புக்கு ஒரு பொது தெம்பு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நீங்க மட்டும் வச்சுக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பகிருங்க. இது போன்ற ஒரு தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம என்னுடைய சேனலையோ என்னையோ பின்தொடருங்க.